அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம கடன் பிரச்சனை இதை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு ராசி மற்றும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அது கடன் எவ்வாறு ஏற்படுது, அது ஏன் ஏற்படுது, அதை தீர்ப்பதற்கான தீர்க்கமான வழி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு கடன் தொல்லை இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமுற்றாக துடைத்தெறிந்தார் போல் எப்படி வெளியே வருவது அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்ல எல்லாம் நிறைய இதை பற்றி காணொளிகள் நிறைய வந்திருக்கு. பர்டிகுலரா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஏன் கையில் எடுத்துருக்கோம் அப்படின்னா, மேக்சிமம் எல்லாம் சொல்கிறது எல்லாமே பொதுவாக தான் சொல்லியிருப்பாங்க. ருண விமோச்சனர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் கடன் தீர்ந்துடும். செவ்வாய்க்கிழமையில் இத்தனை மணிக்கு, சனிக்கிழமையில் இத்தனை மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமையில் இத்தனை மணிக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைங்க, ஒரு பகுதி கடனை கட்டுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான். பொதுவான விஷயங்கள் தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி கேட்டு அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் கரெக்டாக ஏதாவது ஒரு தசை அல்லது புத்தி கொஞ்சம் நன்மையாக வேலை செய்யும்போது டக்குன்னு நன்மை நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஆனால் பர்மனண்ட் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்? இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படின்னாலே மெயினாக லக்னம் தான். ராசி 50% மட்டும்தான், லக்னம் தான் 100%. அப்புறம் அதன்படி கரெக்டான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இது மட்டும்தான். இந்த விருச்சிக லக்னத்துக்கு கடன் ஏற்படுது அப்படின்னா அது ஏன் ஏற்படுது, அது எவ்வாறு தீர்ப்பது அப்படின்னா, இந்த விஷயம் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கையில் எடுத்துட்டீங்க, உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்கு ஏன் கடன் வருது அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு காரணம் தான். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்துகிறது அப்படின்னா மட்டும்தான் கடன் அப்படிங்கிறது உருவாகும். அந்த பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்துது பாருங்க கிரகம், அப்ப கூட பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் சுயஜாதகத்தில் அந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். எந்த இடம்? மேஷ வீடு, 6ஆம் இடம். அப்போ அந்த பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்துது பாருங்க, அந்த கிரகம் நடத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் கூட வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை முக்கியமா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா சரியில்லாம கஷ்டத்தை கொடுக்குதுன்னு அப்படின்னா வேற விஷயத்துல கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா அந்த மேஷ வீடு சம்பந்தப்படும். செவ்வாய் புத்தியோ செவ்வாயோட அந்தரமோ பிரணவமோ சூட்சமோ ஏதோ ஒண்ணு சம்பந்தப்படும் போது டக்குன்னு கடன் ஆயிடும். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் கடன் என்ற பேச்சுக்கே இடம் உண்டு அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அதனால தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்று. அது சரியில்லைன்னா தான் உங்களுக்கு கஷ்டமே வரும். உங்களுடைய சகல விதமான வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் நடப்பு தசை நடத்தும் கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும், யாரு கூடயான சண்டை வருமா, போன காரியம் வெற்றி அடையுமா, என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், இது முதற்கொண்டு உங்களுடைய சகல விதமான வாழ்க்கை சம்பவங்களையும் உங்களுக்கு நிர்ணயம் செய்வது பார்த்தீங்கன்னா தசை நடத்தும் கிரகம் தான் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ அந்த கிரகம் இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கடனே உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்போ கூட 6ஆம் இடம் சம்மந்தப்படணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. முதல்ல எல்லா விருச்சிக ராசிக்காரங்க தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆனால் விருச்சிக லக்னம் 100% பலன் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. லக்னன்ற எனக்கு தெரியாதரா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ சேஜ் ASTRO ஆஸ்ட்ரோ சேஜ் SAGE
அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தமிழ் மொழியை தமிழ் என தேர்வு செய்து கொண்டு உங்களுடைய பெயரை உள்ளீடு செய்து பிறந்த நாள் மாதம் வருடம் உள்ளீடு செய்து பிறந்த நேரம் மற்றும் பிறந்த இடம் மற்றும் ஆண் அல்லது பெண் இவற்றை உள்ளீடு செய்து ஜாதகம் கணிக்கவும் என்று அழுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லக்னா சார்ட்டில் வந்து நிற்கும். எடுத்த உடனே அதில் தான் வந்து நிற்கும். 12 கட்டம் தெரியும் உங்களுக்கு. அதில் மேலே 4 கட்டம் இருக்கும். இந்த மூலையில் மீன வீடு இருக்கும். அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. பக்கத்தில் அதுக்கு அடுத்த கட்டம் மேஷ வீடு, காலபுருஷனுக்கு முதல் வீடு என்று அருளப்படுகிறது. அடுத்த வீடு ரிஷப வீடு, அடுத்த வீடு மிதுன வீடு, கடக வீடு கீழே, சிம்ம வீடு, கன்னி வீடு, துலாம் வீடு அப்படியே பக்கத்தில். அதுக்கு அடுத்து விருச்சிக வீடு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே அந்த விருச்சிக வீடு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் தனுசு வீடு, மேலே மகரம், அடுத்து கும்பம், அடுத்து மீனம். இதில் இந்த கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல லான் போட்டிருக்கும். அதுதான் உங்களுடைய லக்னம். போய் பார்த்து அறிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் தள்ளிடுங்க. தள்ளினீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, இப்போ சொன்ன இல்லைங்களா ஆஸ்ட்ரோசேஜ், அதுலேயே இருக்கும். எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படிங்கிற தெளிவான காணொலி வந்து போட்டிருக்கேன் கடைசீட்டில். அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும், இதையும் வந்து எழுதி போட்டிருக்கேன். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. சரிங்களா? அப்போ காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். உங்களுக்கு வந்து கடன் ஆகுதுனாலே அது மட்டும்தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அந்த அதன் அதிதேவதையை நீங்க வந்து சுபத்துவப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அப்புறம் அடுத்து அந்த 6ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ருண ரோகே சத்ருஸ்தானம் என்று அருளப்படுகிறது. ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய், சத்ரு அப்படின்னா எதிரி அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கடன். அந்த இடம் எப்பேற்பட்ட கடன் கொடுக்கணும், மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னா அந்த இடம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐ கட்டுறேன், வட்டிக்கு வாங்கின கடன் கொஞ்சம் கட்டுறேன், வட்டி கட்டுறேன், மீதி ஒரு 10,000 ரூபாய் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வேலை செஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடம் திடீர்னு ஒரு மாசத்துல இதே மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு முக்கியமான செலவு, பெரிய செலவு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, எங்கன்னா மறுபடியும் கடன் வாங்குவீங்க. அந்த 6ஆம் இடம் கொடுக்கணும், அப்பையும் கொடுத்தாதான் நீங்க வாங்க முடியும். பண பரிவர்த்தனையில கடன் அப்படின்னாலே அங்கதான் இருக்கு. அந்த 6ஆம் இடம் ஒத்துழைத்தால் மட்டுமே உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஒரு சூட்சமம் ஒரு 3 நாள் வருது, ஒரு வாரம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அது முடிஞ்ச பட்சத்தில் கிடைக்காது. இது மாதிரிலாம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 ரூபாய் அந்த ஒழிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. பேங்க்லேருந்து கண்ட இடத்துலேருந்து ஃபோன் வரும், ஐயா இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இன்னும் வட்டி கம்மியாக கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படியெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பர்சன்டேஜ்க்கே கொடுக்குறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணி ஒரு வழி பண்ணி இந்த கார்பரேட் சதி அந்த அளவுக்கு இருக்கு. அதனால விட மாட்டாங்க, ஒழிச்சு கட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆக அந்த சமாளிக்கக்கூடிய அளவு கடன் இருக்கு பாருங்க. ஆனாலும் நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அது இப்படி போயிட்டு இருக்கேடா அப்படின்ற அளவுக்கு, டைட்டாக போயிட்டு இருக்கேடா அப்படின்ற அளவுக்கு தூக்கம் வராது. அந்த கடன் வந்து நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த 6ஆம் வீட்டு அதிபதியை நீங்கள் வந்து வணங்கணும். அப்பத்தான் ஒரு பிரணவம் வரும்போதோ, ஒரு சூட்சமம் வரும்போதோ, ஒரு புத்தி நடத்தும் போதோ, அந்த செவ்வாயோட புத்தி வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வேலை செய்யும்.
எப்போ மூளை திரிகோணம் வேலை செய்யும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்க தமிழ் பெரும்பாட்டன் முருகன் தான் அதனுடைய கடவுள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செவ்வாய் பகவானை சேவிக்க நீங்கள் வணங்க அந்த இடம் சுபத்துவமாக மாறும். சுபத்துவமாக மாறிச்சுன்னா சீக்கிரம் கடன்லேருந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அந்த அப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தில் தான் முழிக்கணும். அதே மாதிரி கடன் சீக்கிரமாக தீரணும்னா அதே மாதிரி அந்த அப்பனுக்கு மாதத்தில் ஒரு நாள் அந்த கடன் தீர்ற வரைக்கும் துவரம் பருப்பில் வந்து ஒரு பதார்த்தம் பண்ணுறது, ஏதாவது ஒன்று, ஒரு பாயாசமோ ஒரு வடையோ இல்லை வந்து சாம்பார் சாதமோ செஞ்சு அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. அந்த 6ஆம் இடம் ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் விளங்கும். அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஓகேங்களா? அப்போ அந்த 6ஆம் இடம் சுபத்துவம் ஆகும் பொழுது அந்த கடன் மட்டுமல்ல நிறைய காரகங்கள் அதுக்குள்ள அடக்கி இருக்கு அந்த 6ஆம் இடத்துல. அப்போ போட்டி அப்படின்னாலே ஒரு போராட்டம், ஆகச்சிறந்த போராட்டம். போராடி வாங்கிட்டான்டா இவன், போராடி சாதிச்சுட்டான்டா இவன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த போராட்டம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. உங்களின் சகல விதமான போட்டிகளும் அதுக்குள்ளதான் இருக்கு. எந்த போட்டியா இருந்தாலும் சரி அதுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு வெற்றி வேணும்னா நீங்க இதை சுபத்துவப்படுத்துறீங்கன்னா அதுவும் சேர்த்து ஒர்க்கா. ஒரு நேர்முக தேர்வு, ஒரு போட்டி போறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, அந்த அப்பனை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நடக்கும். ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க, அந்த அப்பனை கும்பிட்டுட்டு போய் எழுதுறீங்கன்னா ஆகச்சிறந்ததாக மாறும். அவ்வளோ பெரிய எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு போட்டி, அந்த அப்பனை கும்பிட்டுட்டு போறீங்க, போட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த அப்பன் தான் கொடுக்கணும். உங்களின் சகலவிதமான எதிரிகளும் முழுமுற்றாக அழிவார்கள். எப்படி? முழுமுற்றாக அழிவார்கள். எதிரி இருக்க மாட்டான், ஓடிடுவான். எதிரியின் பலம் வந்து அங்கதான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ நீங்க சுபத்துவப்படுத்த நீங்க வளம் பெறுவீங்க, உங்க போராட்ட குணம் வளம் பெறும். அப்போ அந்த இடம் டவுன் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அந்த எதிரியின் பலம் வந்து குறைஞ்சு போயிடும். எதிரிகள் முழுமுற்றாக அழிவார்கள். அதே மாதிரி கை நீட்டி சம்பளம் வாங்குறது அந்த இடத்துல தான் இருக்கு. கை நீட்டி சம்பளம் வாங்குறது அந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ வேலை, யாருக்கான வேலை கிடைக்கலன்னா இந்த அப்பனை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். விருச்சிக லக்னத்துக்கு மெயினா விருச்சிக லக்னம் வேலை கிடைக்கும். போராடி வேலை வாங்கிடுவீங்க நீங்க, அந்த குணமும் வந்துடும். கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய இடம் அந்த இடம். அப்போ வேலை கிடைக்கணும். தனியார் துறையில் வேலை என்றாலும் சரி, அரசாங்கத்துறை வேலை என்றாலும் சரி, அந்த அப்பந்தான் உங்களுக்கு கொடுக்கணும். அவர் அனுமதிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அவர் கெட்டு போயிருந்தா வேலையே கிடைக்காம போயிடும். அவரை நீங்க சுபத்துவப்படுத்துறீங்கன்னா பலமாகும். அப்ப கண்டிப்பா வேலை கிடைக்கும். அரசாங்கத்துறையிலும் சரி, தனியார் துறையிலும் சரி, வெளிநாட்டு வேலையும் சரி. வெளிநாட்டில் ஒரு வேலை வேணும்னு போராடி செஞ்சுட்டு இருக்கீங்களா, விருச்சிக லக்னமா, கண்டிப்பா நீங்க வந்து அங்க சுபத்துவப்படுத்துனீங்கன்னா வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கும். கை நீட்டி சம்பளம் வாங்குதல் அந்த இடம். வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சுபத்துவப்படுத்தினா ஊதிய உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆகச்சிறந்த போராட்ட குணத்தால் மேன்மேலும் சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றி கிட்டும். மாமன் வர்க்கத்தார் நலம் பெறுவர். நீங்க உங்க வாயால யாரையெல்லாம் மாமான்னு கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாமே சுபத்துவமா மாறுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. நீண்ட கால திருமண சண்டைகள் அதுக்குள்ளதான் இருக்கு. நிரந்தரமான முடிவுக்கு வரும். ஒன்று சண்டை சமாதானமாய் ஒற்றுமை ஆடுவீங்க, இல்லை சுபத்துவப்படுத்த உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா கிடைச்சிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கு. அதை சுபத்துவப்படுத்தினீங்கன்னா தட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ள தட்டி எழுப்புறீங்க, அப்போ வந்து அதெல்லாம் வெளியில வரும். அந்த அளவுக்கு சுபத்துவமா மாறும் பொழுது எதிரிகள் அழிவார்கள். உங்களின் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள், அது எந்த வழக்கா இருந்தாலும் சரிங்க, ஒரு பூர்வ புண்ணியத்திலேருந்து பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனை, தந்தையின் சொத்துலேருந்து வழக்கு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வம்பு வழக்குகள், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி கோர்ட்டு கேஸில் இருக்கிறேன், பணப்பிரச்சனையில் கோர்ட்டு கேஸில் இருக்கிறேன், அந்த மாதிரி உங்களுடைய வழக்குகள் எல்லாமே
ஆகச்சிறந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு விஷயமும் சேர்ந்து வரும் கூட. அது மட்டுமல்ல, அப்படியே உங்கள் லக்னாதிபதி அவர் தான், உங்களுடைய லக்னாதிபதி அவர் தான். அப்போ லக்னம் வலுப்பெறும். அப்ப நீங்க என்ன நடக்கும்? எதிலும் பலம் வாய்ந்த சக்தியாக நீங்கள் வலம் வருவீர்கள். எதிலும் ஆளுமை மிக்கவராக வலம் வருவீர்கள். அந்த இடம் லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு உயிர்காரகம், ஆத்ம காரகம். உங்கள் உயிர், உங்களுடைய விதி அங்கதான் தொடங்குது. லக்னத்தை தான் விதி அப்படின்று அருளப்படுகிறது. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் சுபத்துவப்படும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சகல விதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும். மர்ம நோய்கள் உட்பட உங்கள் உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். உங்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். அங்க வனப்பு மேலோங்கும். ஒரு தொப்பை இருக்குது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சுபத்துவப்படுத்தும் பொழுது, லக்னம் வலுப்பெறும் பொழுது நேரம் அடுத்து வந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்க சரியா வச்சுப்பீங்க. உங்களை நீங்களே நேசிப்பது அந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ உங்களை நீங்க முதல்ல கரெக்ட் பண்ணிக்குவீங்க. என்னென்ன விஷயம் வருதோ, என்னென்ன டிஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்த்து பார்த்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுப்பீங்க. அப்போ உங்க புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்கள் முழுமுற்றாக மிகுந்த பலத்தை உங்களுக்கு வந்து அந்த கடவுள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்கள் லக்னம் வறுப்புனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும், போறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க மாட்டாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு 20 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கான், நீங்க உங்களுக்கு வரதுக்காக. நீங்க போறதுக்கு முன்னாடி அவன் முடிவு எடுப்பானா? முடியாது, முடிவெடுக்க முடியாது, முடிவெடுக்க மாட்டாங்க. ஒன்றும் உங்களை பற்றின பயம் மனசுக்குள்ள இருக்கும். அது எப்போ வரும்? லக்னம் வலுப்பெறும் பொழுது நீங்கள் வலுப்பெறுவீர்கள். நீங்கள் வலுப்பெறும் பொழுது உங்களை சுற்றி மாயையான அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பலமானதாக உங்களை சுற்றி சுழலும். நீங்கள் மட்டும்தான் தனிப்பெரும் ஆளுமையாக வலம் வருவீர்கள். அப்படிங்கிறத தயவு செய்தே புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே. இப்போ அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய கடன் அளவுக்கு இருக்கும். அதை மீறிய விஷயமா மாறும் பொழுது, நான் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிடுறேன், 50,000 ரூபாய்க்கு வட்டி கட்டி இஎம்ஐ கட்டி சமாளிக்க முடியல, அதுக்கு மேலே கடன் வாங்குறேன், என் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அப்படியே அதுக்கு 3ஆம் இடத்துக்கு தாவிடும். மேஷம், ரிஷபம், மிதுனத்துக்கு போயிடும். மிதுனம் எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் கையை மீறும். எப்படி கையை மீறுது அப்படின்னா, அந்த 8ஆம் இடம் அவ்வளோ பெரிய துர்ஸ்தானம். கையை மீறுது உங்களுக்கு கடன் அப்படின்னாலே அந்த 8ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த 8ஆம் இடம் வந்து மிகப்பெரிய பாவத்துவம் வாய்ந்த பாவகமாக அருளப்படுகிறது. என்னடா இருக்கு அந்த பாவத்துவம் வாய்ந்த பாவகத்துல? அப்படி என்னடா இருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய பள்ளம், இருட்டு. மிகப்பெரிய பள்ளம், இருட்டு. 100 அடி பள்ளம் அப்படின்னா நீங்க இறங்கி பார்த்தலாம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா 1000 அடிக்கு போயிடும். அப்போ அந்த 1000 அடியை இறங்கி பார்க்கறதுனா 2200 அடி போயிடும். இந்த மாதிரி அளவிடவே முடியாது. மிகப்பெரிய பள்ளம். விஷம் குடிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, பெரும் விபத்துக்கள் அதில் தான் இருக்கு. பெரிய விபத்து, இந்த ரயில் விபத்தெல்லாம் ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரும் விபத்து, சிறைச்சாலை, அதுதான் தண்டனைகள், ஆகச்சிறந்த தண்டனைகள், விஷம், விஷ ஜந்துக்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. மலை மேலே இருந்து கீழே உழுவுறது, மரத்து மேலே இருந்து கீழே உழுவுறது, இந்த மாதிரி அவ்வளவு வந்து துர்ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தை. பெரும் விபத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் குடிக்கிறது, இந்த மாதிரி அவ்வளவு பெரிய துர்ஸ்தானம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். கையை மீறுது அப்படின்னாலே அந்த இடம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மிதுனம் அப்படின்னா அதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள், திருமால், வெங்கடேச பெருமாள், மெயினாக திருமால். அந்த இடத்துக்கு வந்து திருமால். அப்போ புதன்கிழமை ஆச்சுன்னா அந்த அப்பனை வந்து
தரிசனம் பண்ணணும். கையை மீறுது அப்படின்னாலே உஷாராயிடணும். முதல்ல தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை அப்படின்னாலே அங்கே தான் இருக்கு சூட்சமா. அதை மீறிய விஷயங்கள் இதெல்லாம் சுபத்துவப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது. எனக்கு 1000 ரூபா வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் வேண்டதை விட எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிங்கன்னா என்றைக்குமே கஷ்டம் வர போகிறதில்ல. அப்போ கஷ்டம் வரலன்னா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்னா 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துங்க, 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லை. ஆகச்சிறந்த முறையில் உங்களுடைய பயணம் மிக சீரிய முறையில் செல்லும். அப்போது அந்த அப்பனை வந்து என்ன பண்ணுறீங்க, புதன்கிழமை ஆச்சுன்னா 6 to 7 அந்த புதன் ஓரையில் வந்து அழகாக அந்த அப்பனை தரிசனம் பண்ணிடுறீங்க. புதன்கிழமைனா பண்ணணும். 1 வாரம் 2 வாரம் ஒரு 9 வாரம் கழிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் என்னால் போனே தொட முடியல, அவ்வளவு டார்ச்சர் எனக்கு, நான் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு டார்ச்சர் அவ்வளோ மேலே டார்ச்சர் மேலே டார்ச்சர். கடன் ஏங்க ஆகுது? கடன் ஏன்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம நம்பி வந்தவன் நல்லா இருக்கணும், இல்லை நம்ம கட்டிக்கினவன் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நினச்சி ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு தசா காலம், அருமையான தசா காலம் போயிட்டு இருக்குன்னு வச்சோங்களேன், அள்ளி கொட்டிட்டு போயிடும். அள்ளி கொட்டிட்டு போயிடும். அப்போ என்னன்னா நான் தான் பண்ணேன் கால்குலேஷன் பண்ணால் மிஸ் ஆகாது. அந்த கர்வம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அவ்வளவு நல்லா வந்து நான் பண்ண எல்லாமே சக்ஸஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு நான் தான் கணிச்சேன் அப்படின்ற அளவுக்கு மார்த்தட்டிப்பாங்க. அது இல்லை, தசை நடத்துகிற நல்லா இருக்குது, உனக்கு அள்ளி கொடுக்குது. சரிங்களா? அப்போது அந்த அடுத்த ஒரு தசா காலம் மாறுது. அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பொழுது என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் அப்படியே நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சங்கடத்தில் அப்படியே போகும், லாஸ் ஆகும். அந்த சம்பாதிச்ச சம்பாதனையை, இந்த தசாவில் சம்பாதிச்ச சம்பாதனையை அதில் தூக்கி போடுவேன். இது மாதிரி 2000 பார்த்தோம்டா நான். இந்த கமலஹாசன் சொல்லுவான் பாருங்க, வீரங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்துக்கலாண்டா விட்றா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி நானுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பார்த்துக்கலாண்டா விட்றான்ற அளவுக்கு இதில் தூக்கி போட்டு பொண்டாட்டி நல்லாக்கணும், புள்ள நல்லாக்கணும், நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அது மாதிரி செஞ்சு இப்படியானா நல்லா வந்துடலான்ட்டு கடைசியில் கையை விரிக்கிற மாதிரி அங்கே தான் இருக்குதே. தசை நடந்துருக்கிறவங்க தான் சரியில்லையே அப்படிங்கிற பட்சத்தில் கையை மீறி போயிடும். அப்போ தான் என்ன பண்ணுவான், என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுப்பாங்க கையில். இதுதான் அங்கே இருக்கிற சூட்சமம். அப்போது அந்த 8ஆம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது கை மீறிய விஷயங்கள் எல்லாமே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 9 வாரம் போயிட்டீங்கன்னா விழிப்புணர்வு வந்துடும். போனதாக வந்துருச்சுன்னா எடுப்பீங்க, எடுத்து தைரியமாக அட்டன் பண்ணுவீங்க. யாரா நீ, என்ன வேணும் உனக்கு, இதுதான் கண்டிஷன், இப்படி தான் விஷயம், என்ன பண்ணலான்ற, வா உட்காந்து பேசலாம். அந்த அளவுக்கு திரும்பி நிற்கிற அந்த ஒரு வேகம் அப்போ வந்துடும். அப்போது மாதத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பனுக்கு அழகாக பச்சை பயிரில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லெவலே வேறு லெவலுக்கு போயிடும். இதுதாங்க விருச்சிக லக்னம், இதுதாங்க 6ஆம் வீடு, இதுதாங்க 8ஆம் வீடு. பிரச்சனை இங்கே தானே இருக்குது. அப்போ நீ பொதுவாக சொல்கிறத பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சனி பகவானை வச்சு கொண்டாடுறாங்க பாருங்க. அப்பா சனி பகவான் சொன்னாலே மிகப்பெரிய அரக்கன் அவன் அப்படின்ற அளவுக்கு தூட்டுறாங்க. அவனை வச்சு பிழைக்கிறாங்க பாருங்க. எப்பா சாமி, அந்த அப்பனை வச்சு இந்த அளவுக்குலாம் அவரை கீழ்த்தரமாக நடத்தக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சுபத்துவமாக மட்டும் இருந்துட்டாரு, தசை நடத்துறாரு அப்படின்னா அந்த லெவலே வேற. அந்த சம்பாதிக்கிற சொத்து மட்டும்தான் அவங்க கடைசி காலம் கொள்ளு பேர வரைக்கும் நீடிக்கும், உங்களை விட்டே நகராது. அவ்வளோ பெரிய உண்மையான பாசத்துக்கே அவர் தான் அதிபதி. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பொதுவான விஷயங்கள் எல்லாம் நம்பி நீங்கள் பண்ணக்கூடாது. விருச்சக லக்னம்னா இங்கே தான் இருக்குது சூட்சமம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அழகாக சுபத்துவப்படுத்திட்டே வரீங்க. அப்போ பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளமாக இருக்கிற இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமத்துவத்துக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கடன்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க நீங்கள். அவ்வளோ இருட்டு பள்ளமாக இருந்தது. சுபத்துவப்படுத்த அழகாக பெருமாளப்பனை வணங்க நீங்கள் வணங்கி க்ளீனாக உங்களுடைய நடத்தையிலையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி, விடாமுயற்சியும் சரி கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சுபத்துவமாக மாறி சமதளத்துக்கு வந்துடும். மேலும் நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு போயிடும். அப்போ வெளிநாட்டு வேலை, வெளிமாநிலங்கள், தூர ஊர்கள், 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான், 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் 8ஆம் இடம் சுபத்துவம் ஆயிடுச்சுனாலே உங்கள் பரிவர்த்தனை, வெளிநாட்டு வருமானம்,
வெளியூர் வருமானம், வெளிமாநில வருமானம், இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போய் தூரமாக இருந்து அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது தான் வீட்டு மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வரும். ஃப்ளைட்டில் போகிறது, உயரத்தில் போதா ஃப்ளைட்டு, அப்போ அந்த அளவுக்கு உயரம் சுத்தப்படுத்துனீங்கன்னா ஃப்ளைட்லலாம் போவீங்க. 100 மாடி கட்டிடத்து மேலே இருக்கிறது, அது எல்லாமே சுபத்துவம். அப்போ வாங்கி வந்த கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, கர்மான்னு ஒன்று கை பின்னாடி தான் போகுது. வாங்கி வந்த கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த சுபத்துவமான கர்மா, நீட்டான கர்மா, அழகான கர்மா, உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கர்மா நீங்கள் ஏற்கனவே பெற்று இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா 100 மாடி கட்டிடத்துக்கு உள்ளே சுபத்துவப்படுத்தும் போது 100 மாடி கட்டிடத்துக்கு உள்ளே உட்காந்து ஒரு 10 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. ஒரு சேரில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த கர்மா சரியில்லைன்னா அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு மேலே சுபத்துவமாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். இல்லைனா ஒரு ஃபைட் ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க அங்கே போயிட்டு. இதுதான் நடக்கிற விஷயம். இதுதான் அந்த சுபத்துவமாக மாறிச்சுன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை வந்து கொடுத்துரும். அது மட்டும் அல்ல, ஆயுள் கெட்டியாகும். அந்த இடத்துல ஆயுள் கெட்டியாகும். அதை சுபத்துவப்படுத்தினா 8ஆம் இடத்தை இந்த இது கடன்லேருந்து வெளிவரது மட்டும் இல்லைங்க, ஆயுள் பலமாகும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கு. சுபத்துவமாக மாறிச்சுன்னா கதையே வேற. பெரும் பணங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கு. உழைக்காத பணம் அதுக்குள்ளே தான் இருக்கு. கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கிறது, லாட்ரி சீட்டு விடுவது, திடீர்னு பெரிய ஆளாயிட்டாண்டா, எப்படித்தான் ஆனானே தெரியல, அன்னைக்கெல்லாம் இப்படி இருந்தால் இன்னைக்கு வார அவன் லெவல் எப்படி அப்படின்னாங்க. அந்த இடம் வேலை செஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும், அந்த 8ஆம் இடம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். மூத்தோர் சொத்துக்கள் லாபமாக மாறுதல் அந்த இடத்துல தான் இது. உங்களுக்கு வாழ்க்கையில புரியாத விஷயமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பின் நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி அதுக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவு விஷயங்களும் சேர்த்து கொடுத்தோம். ஆயுள் கெட்டியாயிரும். ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா நீங்க கையில் எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அதே வேலையை செய்யறாங்க, நீங்களும் அதே வேலை செய்யறீங்கன்னா அந்த 8ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது புதிரான முறையில் நீங்க அணுகி மிகப்பெரிய எலாபரேட்டா நீங்க செஞ்சு முடிச்சு நம்பர் 1 ப்ராஜெக்டா அதை வந்து மாத்துவீங்க. எப்படா நீ இந்த அளவுக்கு பண்ற அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. காரணம், அந்த விளங்காத இடம் எல்லாமே தெரியும், புரிஞ்சு போயிடும். உங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை நீங்கள் வந்து உணர்ந்து கொள்வீர்கள். அமானுஷ்யமான சக்தி உங்களுக்குள் உருவெடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது மட்டுமல்ல, அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் வாங்குறார். யாரு? புத பகவான். உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப 11ஆம் இடம் என்னது? ஆகச்சிறந்த முதலாளித்துவம் அதுக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள், தோட்டங்கள், துறவுகள், வண்டி வாகனங்கள், மிகப்பெரிய தூர இடத்தில் பெரும் பணத்தை சேமித்தல், பேங்க் பேலன்ஸு, கருவூலங்கள், அவ்வளோ பெரிய பணம் வந்து அந்த இடம். முதலாளி அந்த இடம், உயர் பதவி அந்த இடம், தலைமை பண்பு அந்த இடம், உங்க உடல்ல தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இடம், நம்பிக்கை அந்த இடம், ட்ரஸ்ட் அப்படின்னாலே அந்த இடம் தான். அந்த அந்த இடத்தை நோக்கிய பயணம் மிகப்பெரிய பயணம். சொல்லுவாங்க பாருங்க, ராவணன் வந்து இந்திரஜித் வந்து பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தையும் தள்ளி கொண்டு போய் 11ஆம் இடத்துல வச்சுட்டான். 11ஆம் இடத்துல வச்சுட்டான். அவன் பிறக்க போற நேரத்தில் அந்த கட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார் பத்தியா, கட்டை அடிச்சிட்டார். ராவணன் தான் தமிழ் பெரும்பாட்டன். புரிஞ்சுக்கணும், தமிழ் வழி மறவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவன் தான் நம்மளுக்கு முன்னோடி. அவன் ஜோதிட கலையில் வல்லவன். அது வேற விஷயம், டாபிக். தமிழ் தான் ஜோதிடம் முதல்ல உலகிற்கே கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. எல்லாமே திரிபு. நீங்க சொல்ற மந்திரம் எல்லாம் யூஸ்லெஸ் மந்திரம். நீங்க வந்து சமஸ்கிருதம் எடுத்து சொல்லி யூஸ்லெஸ் மந்திரம், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. தமிழ்ல சொல்லி பாருங்க, பழிக்கும். ஓகே, அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல வச்சுறல, அப்போ இது சொல்லிடுறோம், இது மட்டும் கட்டை அடிச்சுட்டு வருவார் பாருங்க. அப்பதான் ஏன்பா நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் உட்கார வச்சிட்டாரு. அவர் 11, 10, 9 கிரகத்தையும் கையில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு 11ஆம் இடத்துல உட்காந்துட்டீங்க. அவன் சாவே மாட்டான் இந்திரஜித். அப்போ என்ன நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எப்படியோ எல்லாத்தையும் மைண்ட் வாஷ் பண்ணி சனி பகவானை மட்டும் லைட்டாக கண் அடிச்சு பாரு, குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த 11ஆம் இடத்துல அசாத 12ஆம் இடத்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு வந்து அவர் வந்து ஐடியா கொடுத்துட்டு ஓடிடுவார். கரெக்டாக குழந்தை பிறகுது. எல்லா கிரகமும் 11ஆம் இடத்தில் இருக்குது. லக்னம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கணிச்சு அங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்கிறார். கரெக்டாக குழந்தை பிறக்கும் பொழுது
12ஆம் இடத்துக்கு சனி பகவான் இப்படி காலை தூக்கி வைக்கிறாரு. ஒரே வெட்டு காலை சனி பகவான் காலை வெட்டியவர் ராவணன் என்று அருளப்படுகிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தமிழன் இருந்திருக்கான்னா அப்போ உலகத்துக்கு எப்படா கொடுத்துருக்க மாட்டான் ஜோதிடத்தை? 10 கலையில சிறந்தவன், அதைத்தான் 10 தலைன்ட்டான் ஜோதிடம் முதற்கொண்டு. அப்போ கரெக்டா அதுக்கு 7ஆம் இடத்துல வந்து மாந்தி அந்த அவரோட கால் போய் விழுந்துருச்சு. வெட்டின வெட்டில அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அவரோட கால் வந்து 7ஆம் இடத்துல போய் விழுந்துருச்சு, அந்த பாவகத்துக்கு போய் 7ஆம் இடத்துல விழுந்துருச்சு. அதைத்தான் மாந்தி என்று ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இதெல்லாமே அப்படின்னா அந்த 11ஆம் இடம் எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்துங்க. உங்களுடைய சகல விதமான லாபங்கள், மூத்த சகோதரங்கள், பெரியப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாகும். அந்த 11ஆம் இடம் வேலை செய்ய மிகப்பெரிய தலைமை பண்பு உங்களுக்குள் குடிக்கொள்ளும். உடலில் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி, நினைச்சதெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் அந்த இடத்துல தான் இருக்கு. உங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள்கள் அந்த இடத்துல தான் இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் வந்து கொடுத்துரும். அந்த 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போய் 11ஆம் இடமும் சேர்ந்து சுபத்துவமாகும். உங்களை வீழ்த்தவே முடியாது. 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போய் உங்கள் லக்னமும் சேர்ந்து சுபத்துவமாகும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் கீழே போக மாட்டீங்க. அப்ப இதுதானே பண்ணணும், இதுதானே நம்ம செய்யணும். ஏன் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு உட்காந்துக்கணும்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு வந்திருப்பீங்க. நீங்க விருச்சிக லக்னம்னாலே இது மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியம். 6ஆம் இடம் கொடுத்தா மட்டும்தாங்க கடனே உருவாகும். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி முருகன். விடாதீங்க, கெட்டியா பிடிச்சிங்க, சீக்கிரமா வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி அளவுக்கு மீறிய ஒரு லெவலை வந்து கீழே இறங்குது, ஸ்டேட்டஸை விட்டு இறங்குறீங்க, உங்க கையை மீறி போகுதுனாலே உஷாராயிடணும். 8ஆம் இடத்தை சுத்தப்படுத்தணும். அந்த வீடு மிதுன வீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கூடவே சேர்த்து மிகப்பெரிய லாபம், அந்த லாபஸ்தானம் அப்படி ஒர்க் ஆகும். உங்களை வீழ்த்தவே முடியாது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துருவீங்க. அதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரமும் 48 நாள் மிக மிக முக்கியம். 48 வாரங்கள் இல்லைன்னா முக்கியம். இந்த 48 வாரம் சொல்லி ஏன்னா இதை கும்பிட போனால் எனக்கு நல்லது நடக்குன்னு சொன்னால் எனக்கு கெட்டது நடக்குது. அந்த 48 வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டங்கள் கூட கனவு மூலியமா கூட வந்து போகலாம். ஆனால் அனுபவிக்கிறத அனுபவிச்சே ஆகணும். சிறிய லெவலுக்கு பெரிய வெட்டுக்காயம் ஆகிறது சிறிய வெட்டுக்காயமாக உங்களுக்கு மாறும் அந்த 48 வாரத்தில். ஏன்னா கர்மா விடாது, அனுபவிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் கனவுலையாவது வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு போகும். இது நடக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுங்க. இதுதாங்க விஷயம். இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. இவ்வளவுதான் விஷயம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.